அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த நியூ இயரை எல்லோரும் சிறப்பான விதத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அதே சமயம் எது நிறைவான முழுமையான மகிழ்ச்சி என இன்றைய புனித தாமஸ் அக்வினாஸ் இப்படியாக கூறுகிறார். சொர்க்கம் என்பது கடவுளின் நேரடி தரிசனம் என்கிறார். மேலும் அங்கு ஒரு ஆன்மா கடவுளை நேருக்கு நேராக பார்ப்பதால் முழுமையான மகிழ்ச்சி அடைகிறது என்கிறார் நம் புனிதர். நண்பர்கள், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே ஒரு டெம்பரரியான ஒரு மகிழ்ச்சி தான், சரிங்களா? கொஞ்சம் முன்னைய பின்னே ஏற்றத்தாழ்வோடு இருக்கக்கூடியவை. நாளைக்கு நினைச்ச எந்த துன்பங்கள்னாலும் வரலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே அனுபவிச்ச மகிழ்ச்சி எல்லாமே அன்னைக்கு ஒரு நாள் காணாம போயிடுது. ஒரு பானையில ஃபுல்லா தண்ணி ஊத்துறோம், அது நிரம்பி வழிஞ்சதுக்கு அப்புறம் ஊற்றுவதற்கு ஒரு இடமே இல்லாம எப்படி அந்த இடம் நிரப்பப்பட்டதோ அதே போலதான் கடவுளை நாம் ஒரு நாள் நேருக்கு நேராக பார்ப்பது முழுமையான ஒரு மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறோம் என்கிறார். அதுக்கப்புறம் மகிழ்ச்சி என்ற ஒரு ஆசீர்வாதத்தை அங்க ஊற்றுவதற்கு இடமில்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அதுதான் ஃபுல்ஃபில் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பிற்குரிய என் சகோதர சகோதரிகளே, இந்த முழுமையான நிறைவான மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க கடவுளின் பிள்ளைகளாக வாழ வர வேண்டும் என்றாடுவோம். இப்பொழுது ஜெபிப்போம். புனித தாமஸ் அக்வினாஸே, இவ்வுலக மகிழ்ச்சியை மட்டுமே குறித்து நாங்கள் கவலைப்படாமல் மிக உன்னதமான முழு நிறைவான மகிழ்ச்சியான சர்வேஸ்வரனை கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை உம்மை போல நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோம். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க.